Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல ஒரு AI vocal remover tool பத்தி தான் பார்க்க போறோம். AI vocal remover அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆடியோ ஆர் வீடியோ அதுல இருக்கக்கூடிய வாய்ஸை vocalஸை செப்பரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த டூல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹேண்டியாக இருக்கும். பட் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று, இந்த டூல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ரெண்டாவது, இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, இது கம்ப்ளீட்லி ஆன்லைன். சரி, ஆன்லைன் யூஸ் பண்ணுறோமே, அப்போ லாகின் பண்ணணுமானா லாகின் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி டெய்லி லிமிட்ஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு AI டூல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, browser open பண்ணி pop-up AIன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வரக்கூடிய AI vocal removerங்கிற லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த டூல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ். ஆனாலும் ஒரு சில லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்னா, வீடியோ அண்ட் ஆடியோ ஃபார்மேட்ஸில் பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் டியூரேஷன் 20 மினிட்ஸ் தான். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 400 மெகாபைட்ஸ் தான். ஒருவேளை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைல் சைஸோட நீங்கள் டீல் பண்ணுறீங்க, கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்க, செப்பரேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக, அதாவது இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸாக அதை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ப்ராசஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக, ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி 2 விதமான வழிகளில் நமக்கு தேவையான ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று, அப்லோட். நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபைல்ஸை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பேஸ்ட் URL. டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸை உள்ளே இம்போர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் லிங்கை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோ ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். முதல்ல நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய சாங்கை இம்போர்ட் பண்ணி வாய்ஸை நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன். அண்ட் ஒன்ஸ் ஓப்பன் கொடுத்த உடனே ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். அப்லோடிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஒரு சின்ன விஷயம், இந்த டூலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமை தேவை. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நமக்கு தேவையான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அண்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் வோக்கல் தனியாக, இன்ஸ்ட்ருமெண்டல் தனியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்ட்ருமெண்டல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அண்ட் வோக்கல். அண்ட் இது ஒரிஜினல் ஆடியோ. ஸோ இப்படி நமக்கு தனித்தனி ஃபைலாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை சேவ் ஆல் கொடுத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பண்டிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆயிரும். அண்ட் நம்ம அதை எடுத்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீனில் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலே நமக்கு ஷேர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நியூ டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டாவது, பேஸ்ட் URL. ஸோ ரொம்ப சிம்பிள், நமக்கு தேவையான லிங்கை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டார்ட் கொடுக்கலாம். என்ன இந்த ப்ராசஸில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்கு, என்னென்னா டவுன்லோடிங். ஸோ முன்னாடி அங்கே அப்லோட் ஆச்சு, இங்கே டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி நமக்கு தேவையான நல்லா கவனிங்க, நம்ம வீடியோவோட லிங்கை கொடுத்தாலுமே நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்க போகிறது ஆடியோ தான். ஸோ அதில் நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும். ஸோ ஆடியோலேருந்து நமக்கு தேவையில்லாத வோக்கல்ஸ் ரிமூவ் பண்ணணும், இல்லை எனக்கு செப்பரேட் பண்ணி தான் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டூல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹேண்டி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவசி இஷ்யூஸ் பற்றி உங்களுக்கு யோசனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கீழே அது தெளிவாகவே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யுவர் அப்லோடட் ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் செக்யூர்லி அண்ட் ஆர் நாட் ஸ்டோர்ட் ஆர் ஷேர்ட் வித்வுட் யுவர் கன்சென்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் நாம இது என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு ஆஸ் எ MP3 ஃபைலாக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வீடியோவோட லிங்கை கொடுத்தாலும் வீடியோ அப்லோட் பண்ணாலும் ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகிறது ஆஸ் யூஷுவல் MP3 ஃபைல் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி அது ஜிப் ஃபைலாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் அந்த ஜிப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே MP3 ஃபைல் தான். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ செப்பரேட் ஃபோல்டரில் நமக்கு 3 ஃபைலும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.